Mataji, do you need me to share the screen or you will share the screen yourself, Mataji? Please let me know. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே தான் ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்னா ஆரம்பிக்கிறேன். Okay, you can start, Mataji, please. ஆரம்பிக்கலாமா? Yes, Mataji, please. ஆச்சு. ஓகே. வாய்ஸ் சரியா இருக்குல்ல? கிளியரா இருக்குல்ல? Perfect, Mataji. Correct. ஆச்சு ஆச்சு. இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 1 ஃபஸ்ட்டு பாசுரம் உங்ககிட்ட வந்து பாடுறதுக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. திவ்யா தாமோதர் பிரபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாசுரம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில ஸ்லோகம், அந்த ஸ்லோகம்லாம் ஏற்கனவே வந்து இப்போது பரமேஸ்வர் பிரபு அவளோட சத்சங்கீஸ் நிறைய பேர் பாடினா அதை திருப்பி நம்ம பார்க்குறோம். அதில் என்ன மீனிங் அப்படின்றலாம் பார்க்கலாம். நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போதய கிருஷ்ணம் பார்யார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வோச்சிஸ்தாயாம் ஸ்ரஜனிகலிதம் யா பலாகிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த 20 நிமிஷம் யாரை பற்றி பார்க்க போகிறோமோ, அவள் வந்து ஒரு பெரிய பாவ நோன்பு எடுத்து நடத்தினாலாம். இந்த பாவ நோன்பை வந்து மார்கழி விரதம்னு சொல்லலாம், ஸ்ரீ விரதம்னு சொல்லலாம். இந்த பாவ நோன்பு பண்ணுறதுக்கு ஒரு கோல் இருக்கு. எதையோ அடையறதுக்கோசரம் தான் இந்த 30 நாள் இந்த நோன்பு எடுத்தா. யார் எடுத்தான்னா கோதா தேவி, இல்லைன்னா அவளை கோதைன்னு கூப்பிடுவோம். கோதைன்றது ஆண்டாள். என்ன ஒரு மனசுல ஒரு இதை வச்சுட்டு எடுத்தான்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட எடுத்தா. எப்படியாவது அடைஞ்சிருவேன் அவனை அப்படின்னு நினைச்சுட்டு தான் எடுத்தா. இதுக்கு இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அவ மட்டும் நினைச்சாலா இல்ல ஒரு கோஷ்டியோட போகணும்னு நினைச்சாலான்னு இப்ப நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். சரி, யார் அவ? கோதா யாரு? ஆண்டாளா எப்படி இது பண்ணினா? என்ன இம்பார்ட்டன்ஸ் இதுல அப்படின்னு பார்த்தேன்னா, கர்க்கட்டே பூர்வ ஃபால்குன்யாம் துளசி கணனோத்பவம் பாண்டே விஸ்வம்பரம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகிம். அவ யார்? அவ நார்மல் பர்சனா? ரங்கநாதருடைய மறுபாதியவோ ஸ்ரீரங்க நாயகி கோதாதேவி. கர்க்கட்டா லக்னத்துல பூர்வ ஃபால்குன்ய நட்சத்திரத்துல ஆடி மாசம் தமிழ்நாட்டுல ஒரு துளசி வனத்துக்கிட்ட ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பூமியை பொழந்துன்னு வந்தாலாம். விஷ்ணு சித்தர்னு யார சொல்றோம்னா, நம்ம வந்து பெரியாழ்வார் சொல்றோம். அவரை விஷ்ணு சித்தர்னு கூப்பிடுவா. குழந்தை ஆசைப்படும் போது பூமியை பொழந்துன்னு வரும்போதே ஒரு 12 வயசு உருவத்துல தான் வந்து நின்னா, கையில கிளியோட வந்து நின்னா. அப்போ விஷ்ணு சித்தர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாராம், நீ குழந்தையா வந்துட மாட்டியா அப்படின்னு. அவருடைய ஆசைக்கீடா குழந்தையா மாறினாலாம். இப்போ நம்ம இன்னைக்கு நோன்பு பண்ண ஆரம்பிக்கிறோம், ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஒரு இதோட இருக்கும். என்ன நோன்பு இது? இது பேர் வந்து பாவை நோன்பு. ஏதோ ஒரு விரதம் பண்றோம். தனியா பண்ண போறோமா சேர்ந்து பண்ண போறோமா சத்சங்கத்துல? இல்ல 30 நாளும் சேர்ந்து தான் பண்ணணும். எதுக்கு இதை பண்றோம்? யாரையோ எழுப்புறதுக்கு பண்றோம். யார் அவர்? பெருமாளை எழுப்புறோம். பெருமாள் நிஜமாவே தூங்குறாரா எழுப்புறதுக்கு? இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து எழுப்ப போறோம். யார் எழுப்ப போறோம்? தூங்கின்னு இருக்கிற நம்மளுக்குள்ள இருக்கிற பகவான் மேல இருக்கிற அன்பை தான் எழுப்ப போறோம். தூங்குற பகவான் எழுப்பல, ஏன்னா அவர் தூங்கவே இல்லை. சரி, வெறும்னா இப்படி எழுப்ப போறோமா காலையில? இல்ல வேற ஏதாவது பண்ண போறோமா? இல்ல எவ்ரிடே பாசுரம் பாடி பாடி எழுப்ப போறோம். நம்மளுக்குள்ள தூங்கி இருக்கிற பக்திய எழுப்பி பகவான் மேல டைரக்ட் பண்ண போறோம். இல்லைன்னா மற்ற டைம்ல நம்மளுக்கு பண்றதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 30 நாள் இந்த மாதிரி ஒரு நோன்பு வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, கடைசியில் என்ன பண்ண போறோம்? சரண்டர் ஆக போறோம். உனக்கு பணிவிட செய்யறதுக்கு பிறந்தவன் நானு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இவ்வளவு காரியமும் பண்றோம். சரி,
இன்னொரு ஸ்லோகம் கூட அவ படிச்சா, அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு, சூடிக் கொடுத்தாலை சொல்லு, சூடி கொடுத்த சுடற்கொடியே. அவளுக்கு அது ஒரு டேக்லைன், அவளுக்கு யாருக்கு, கோதைக்கு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வெங்கடவருக்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. அவளுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அதுல. என்ன அப்படின்னா, காமதேவன் கிட்ட கேட்கணும்னாலுமே ஆசைப்பட்டு எனக்கு பெருமாளுடைய ஒரு சர்வெண்டா கொடுக்கறதுக்கு எனக்கு அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருயேன் அப்படின்னு தான் கேட்கறாளாம். எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை என் தலையில கொடுத்துருயேன். ஆனா யார் இது? அன்னவயல் புதுவை ஆண்டாள். அவ என்ன பண்ணினா? அவ டெய்லி பெருமாளுக்கு பூ கட்டி மாலை போட்டா. பயங்கர டேலண்டடா இருந்தா இது பண்றதுல, பாடுறதுல. அடுத்தது பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்தை பார்க்க போறோம். நீங்க யாராவது மியூட்ல இல்லைன்னா மியூட் பண்ணிக்கோங்க. அட்மின் யாரா இருந்தேன்னா மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு ஸ்லோகம் முதல் பாசுரம் மார்கழி திங்கள். இப்ப நம்ம அதை பாடலாம். அதுக்கப்புறம் ஸ்லோகத்துக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்கு, அந்த ஸ்லோகத்து வழியா நம்மளால என்னென்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவி போதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கு வாய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள், சீர்மல்கு ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள், கூர்வேர் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேர் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்திலோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்திலோரெம்பாவாய். இதுதான் இன்னைக்கு ஸ்லோகம். ஸ்லோகத்துல நம்ம முக்கியமான வார்த்தைகள் சொல்லுவோம்ல, கீவேர்ட்ஸ்னு. அது ஒன்று பாவை. பாவைங்கிறது பெண். இங்க எல்லா கோபிகளையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. பறை அப்படிங்கிறது அடுத்த கீவேர்டு. பறைனா நார்மலா ட்ரம் வாசிக்கிறோம் இல்லையா, அதுக்கு சமானம். பட் இங்க என்னன்னா ரிசல்ட் கொடுக்கறது. இந்த 30 நாளும் பண்றதுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் கொடுக்கறது. நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பெனன்ஸ்க்கு அது ஏதோ ஒரு ரிசல்ட் தருது. அந்த ரிசல்ட் என்னவா வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னா, ஸ்டார்டிங்கே பகவான் கிட்ட எனக்கு இதை குடுன்னு கேட்கறதுல தப்பு இல்லையா. ஆனா கேட்கறது பகவானுக்கு ஃபேவரபிளா, நம்ம பக்திக்கு ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி கேட்கணும். அப்ப கைங்கரியம் கேட்கலாம். சுவாமி எனக்கு ஏதாவது கைங்கரியம் கொடு, கைங்கரியம் கொடு, உனக்கு சர்வ் பண்றது கைங்கரியம் கொடுன்னு கூட கேட்கலாம், தப்பு இல்லை. இப்ப இந்த மார்கழி திங்கள் பாசுரம் இருக்கு இல்லையா, அத பாகவதம் கேண்டோ 10 சாப்டர் 22 ஸ்லோகா 1ல பார்த்தேன்னா, ஸ்ரீ சுகவாச்ச ஹேமந்தே பிரதமே மாசி நந்த பிரஜ குமாரிகாஹ சேருர்ஹவிஷாம் புஞ்சானாஹ காத்யாயன் அர்ச்சன விருதம். சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார்,
இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கிற முதல் மாசத்துல இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு கோகுலத்துல இந்த மாதிரி ஒரு இதை அப்சர்வ் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி விரதத்தை பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அது பேருக்கு யாத்தியானி விரதம். ஒரு என்டையர் மந்த் வந்து ஒரு ஃபுல் மாசம் வந்து காரமே இல்லாம சும்மா அப்படி சப் சப்புன்னு ஒரு கிச்சடி சாப்பிடணும். அது வந்து அந்த மாதிரி ஒரு 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 ஆஸ்டியாரிட்டியோட பண்ணியிருக்காவா. எல்லாரும் கோஷ்டியா சேர்ந்து பண்ணியிருக்கா. ஏன் கோஷ்டியா சேர்ந்து பண்றா, தனித்தனியா பண்ணா என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வார்த்தைக்கு வார்த்தை என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். மார்கழி திங்கள், இப்ப நீங்க நேரா அந்த வார்த்தையை எடுத்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பகவத்கீதால 10th சாப்டர் 35வது ஸ்லோகத்துல மாசானாம் மார்க சீர்ஷோகம் அப்படின்னு ஞாபகம் வரும். மாசத்துல நான் தான் மார்கழி அப்படின்றார் சுவாமி. அதுக்கப்புறம் மதி நிறைந்த நன்னாளால், ஃபுல் மூன் நிறைஞ்ச பௌர்ணமி, ஆஸ்பீஷியஸ் ரொம்ப நல்ல நாள். ஏன் வந்து நிறைஞ்சிருக்கணும், மதி நிறைந்து இருக்கணும், அந்த ஃபுல் மூன்ல இருக்கணும்? ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா கோபியால அவளோட ஈச் அதர் முகத்தை நன்னா பார்க்க முடியுமா கிளியரா. அதனால என்ன பண்றாலாம், எழுப்பி வா வா கிளம்பு கிளம்புன்றா. நீராட போதுவீர் குளின்றா காலையில. எனக்கு நன்னா தெரியும் இன்னைக்கு 5 மணிக்கு எத்தனை பேர் எழுந்து எவ்வளவு ஆஸ்டியாரிட்டி எடுத்தேன்னு. உங்களை பத்தி எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் ஆஸ்டியாரிட்டி எடுத்தேன் இன்னைக்கு. நீராட போதுவீர், குளிக்க சொல்றா. அது என்னது? அது வெளியில இருக்கிற அழுக்கு போறதுக்கு குளிக்க போறோமா, இல்ல உள்ள வந்து காலங்காலமா ஜன்ம ஜன்மமா சேர்த்து வச்சிருக்கிற அழுக்க வந்து இந்த 30 நாளும் போட்டு வெளியில தள்ள போறோமா? அதுதான். அதனாலதான் தனியா பண்ண முடியாது, அத கோஷ்டியோட பண்றா. போதுமினோ நேரிழையீர். அவ என்ன சொல்றா, யாரெல்லாம் வரப்போறேல், யாரெல்லாம் போறேல், எல்லாரும் என்னோட வாங்கோ, கம் அலாங் அப்படின்றா. என்னோட வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து போலாம். இப்ப இப்படி சேர்ந்து போறோமே, இதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? நீ வரலாம், நீ வரக்கூடாது, உனக்கு தகுதி இருக்கு, உனக்கு தகுதி இல்ல, உன் பக்தி இந்த 10% தான் இருக்கு, 20% வரும்போது நான் உன்னை பாவை நோம்பு கூட்டின்னு போறேன், அது மாதிரிலாம் இல்ல. இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவன் எப்படி போறான்னா, பகவான் முன்னாடி போகும்போது தான் பெஸ்டா ட்ரெஸ் பண்ணின்னு போகணுமா, நன்னா ட்ரெஸ் பண்ணின்னு போகணும். பகவான் முன்னாடி நல்லா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், பாகவதத்துல பார்த்தேன்னாலும் காலையில காத்தியானி விரதம் பண்றதுக்கு சீக்கிரம் எழுந்து குளி, பகவான் கிட்ட போன்றா. இங்கேயும் பார்த்தேன்னா ஸோ உங்களுக்கு அந்த சம்பந்தம் தெரியும், இதுக்கு அதுக்கும் என்ன இதுன்ட்டு. கோபிகளுடைய பக்தி பார்த்தேன்னா செல்ஃப்லெஸ். அவளுக்கு தனித்தனியா நான் போய் கிருஷ்ணருக்கு வந்து அவருக்கு வந்து இது பிடிக்கும், நான் தனியா போய் இதை பண்ணிட்டு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறேன்னு அவன் நினைக்கவே மாட்டான். கோஷ்டியா தான் போவா, சேர்ந்து சேர்ந்து தான் பண்ணுவா. ஒரு பூ தொடுக்கிறதோ இல்ல ஒரு 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 சுவாமிக்கு வந்து ஒரு காலில் ஒரு கொலுசு போட்டு விடுறதோ எல்லாத்துக்குமே குரூப்பா தான் போவா. சோ அதை நீங்க இங்க பாக்கலாம். ஏன்னா அவளுக்கு வந்து கிருஷ்ணா தான் சென்டர்ல உட்கார்ந்து இருக்கார். சீர்மல்கு ஆய்பாடி, நம்ம யார்கிட்ட போய் இதை எழுப்புறா தெரியுமா, யார்கிட்ட போறா தெரியுமா? எந்த இடத்துல வந்து ஃபுல் ப்ராஸ்பெரிட்டி இருக்கோ, எங்க வந்து எல்லாமே செழிச்சு லிட்டரலா வந்து கொட்டின் இருக்கோ, அதாவது வந்து லக்ஷ்மி அவ்வளோ இருக்கா அந்த இடத்துல. ஆய்ப்பாடி ஆயர்பாடியில வந்து எல்லாமே வழிஞ்சுட்டு போறது, அவ்வளோ எக்கச்சக்கமா இருக்கு. வெல்தி யங் கேர்ள்ஸ் அவா, செல்வ சிறுமி இருக்காள், ஒன்னும் இல்லாதவான்னு நினைச்சேலா, எல்லாமே இருக்கிறவா தான். செல்வ சிறுமி இருக்காள், ஒருத்தரும் ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கிறவா பக்தியில. அது ஏன் வந்து இவா இப்படி இந்த இந்த கோபிகளா எப்படி வந்தா என்ன ஆச்சு அப்படின்னா, தண்டகாரண்ய ரிஷிகள் வந்து ஆசைப்பட்டாலாம். ராமர் நடந்து வரும்போது ராமரை பார்த்த உடனே யூ என்ன அழகா இருக்கேன்னு நினைச்சாலாம். இப்ப அவர் சொன்னாரா, இங்க பாரு, இந்த இதுல என்னால உனக்கு வந்து டைம் தர முடியாது, கிருஷ்ணாவா வரும்போது உன்னோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னாராம். அதனால அவ எல்லாரும் கோபிகளா மாறி ஒரே போக்கஸா எப்படியாவது அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ட்டு தான் வந்தாலாம் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது. கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோப குமரன். இங்க நம்ம என்ன தெரியுமா பேசுறோம், கூர்வேல்னாலே ஷார்ப் ஸ்பியர்னு அர்த்தம். கொடுந்தொழிலன் ஃபியர்ஸ் வாரியர், அதாவது சண்டை போடுறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கார். யார சொல்றேன் இங்க, நந்தகோபன் குமரன் ஒன்னே பாதி பேர் நினைச்சுப்பா கிருஷ்ணாவை சொல்றா, நந்தகோபனுடைய பிள்ளைய சொல்றான்னு. இல்ல நந்தகோபன் ஆக்சுவலா வந்து கொஞ்சம் காமா பேஷியன்ஸ் நல்ல பொறுமையோட தான் இருந்தாராம்.
அப்புறம் கிருஷ்ணா பிறந்த உடனே என்ன ஆச்சா, ரொம்ப இந்த இவாலாம் ரொம்ப கிருஷ்ணாவை படுத்தின உடனே அவர் வந்து பார்க்கறதுக்கு வெளியில அந்த மாதிரி இருந்தா கூட ரொம்ப ஒரு அத்தாரிட்டியோடையும் ஒரு தைரியத்தோடையும் எப்பவுமே இருப்பாராம் கோகுலத்தை காப்பாத்துறதுக்கு. அதை வந்து எங்க காமிக்கணுமோ அங்க காமிப்பாராம். தான் குழந்தைய வந்து காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துல காமிப்பார். மற்றபடி பார்த்தோம்னா ரொம்ப சாந்தமா இருப்பாராம். ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம். அப்பா கிட்ட மட்டும்தான் போயிட்டு கொஞ்சம், ஏன்னா அவர் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால அந்த மரியாதை. அம்மா கிட்ட போன உடனே இளஞ்சிங்கம் எப்படி வந்து ஒரு சிங்க குட்டி வந்து இப்படி இப்படி போட்டு கடிச்சு கடிச்சு தலையெல்லாம் இது பண்ணி விளையாடிக்குமோ பயமே இல்லாம, மற்றவளுக்கு தான் பயம், குழந்தைக்கு பயம் இல்லை அம்மாவை பார்த்தா. அந்த மாதிரி யசோதையை போட்டு பாடாப்படுத்தி குரங்கெல்லாம் கூட்டின்னு வந்து அதை உடைக்கிறேன் இதை உடைக்கிறேன், அவளுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்து அவளை வந்து ஏதாவது வந்து ட்ரிக் பண்ணி, அப்புறம் வந்து நான் இங்க இருக்கேன் நான் அங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் பாரு அப்படின்னு அவளை கன்ஃபியூஸ் பண்ணி, அவ கண்ணை மூடி வாய்க்குள்ள வந்து தன்னை காமிச்சு அதுக்கப்புறம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அவகிட்ட தான் பண்ணுவார். அவ அப்பா கிட்ட எல்லாம் நடக்காது. கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். நம்ம இதெல்லாம் யாரை பத்தி இங்க வந்து யசோதா கோதா வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கான்னா, யார் வந்து இந்த டார்க் கிளவுட்ஸ்ன்னு இப்ப வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு இது சேரும் இல்லையா மேகம், அந்த இதை வந்து யார் தான் மேனியில கலரா வச்சுட்டு இருக்காளோ, கண்ணு வந்து ரெட் லோட்டஸ் லைக் ஐஸ், யாருக்கு செங்கன் இருக்கோ அவளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். அவ தான் டாபிக் இன்னைக்கு. இன்னைக்கு ஸ்பீக்கர் வந்து கோத. இன்னைக்கு வந்து யார் டாபிக்னு கேட்டாலாம் யாரை பத்தி பேசுறா கோதன்னா கிருஷ்ணாவை பத்தி பேசுறா. கதிர்மதியம் போல் முகத்தான். அப்படியே மதி இங்கேயும் பார்த்தேன்னா மதி ஃபுல் மூன், அதை வந்து திருப்பி திருப்பி கொண்டு வரா. நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைங்கிற வார்த்தை வந்து நான் திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி என்னமோ உங்களுக்கு கொடுக்க போறது 30 நாள் கழிச்சு. அது என்ன வேணுங்கிறத நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். நம்ம வந்து பக்தியோட என்னத்தை கேட்க போறோம். படிந்தேலோ ரெம்பாவாய், எல்லாரும் சேர்ந்து வாங்கோ பண்ணலான்றா. இப்ப நான் அவங்க எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டுட்டேன், எல்லாரும் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டுட்டேன். கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கே பாகவதத்துல 4வது கேண்டோ 24th சாப்டர் 45-46 ஸ்லோகம் பார்த்தேன்னா, ஸ்னிக்த பிராவிருத் கணஷாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரமம் சார் ஆயத்த சதுர்பாகு சுஜாத ருச்சிரானம். அது என்ன சொல்ற, பத்ம கோஷ பலாசாட்சம் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நம்ம அங்க என்னெல்லாம் திருப்பாவையில சொல்றது அதெல்லாம் பாகவதத்துல உட்காந்து இருக்கு. கண் இப்படி இருந்தது இல்ல, உன் மேனி இப்படி இருந்தது இல்ல, நீ இவ்வளவு அழகா இருக்கல்ல, உன் மூக்கு இப்படி இருந்தது இல்ல, நீ சிரிச்சாலே எல்லாரும் விழுந்துடுறா, என்னமா உனக்கு ஒரு ஃபோர் ஹெட் நெத்தி, எவ்வளவு அழகா இருக்கும் உன் காது அப்படின்னு அந்த பர்டிகுலர் ஸ்லோகம் திருப்பி சொல்றது. அதே தான் பாவையும் வந்து இங்க பேசுறா. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கேட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா, எனக்கு என்ன வேணும் வாழ்க்கையிலன்னு தெரிஞ்சுக்கணும்ல, எனக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியணும்ல. வாட் இஸ் மை டிசையர். இப்போ நான் 30 நாள் பண்ணிடுவேன். இப்போ உங்க எல்லாரோடையும் சேர்ந்து காலையில எப்படியோ அவாவா அலாரம் வச்சு எப்படியாவது எழுந்துருங்கோ அப்படின்னு யாரும் எழுப்பி விட்டுருவா, எழுந்துருவோம், வந்து உட்காந்துடலாம், ஸ்லோகம் கூட சொல்லிடலாம். ஆனா நம்மளுக்கு தெரியணும்ல நம்மளுக்கு என்ன வேணும்னு. அதை வந்து கோதையே அவளுடைய இதுலயே சொல்றா, பாசுரத்திலேயே திருப்பாவையிலே ஒரு இதுல சொல்றா, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரையே போற்றும் பொருள் கேளாய். கேட்கணும்னா கூட என்னன்னு கேட்க தெரியணும்ல. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, 2026 மட்டும் கிடையாது. எது வரைக்கும் வேணும்? 7 ஜென்மத்துக்கும் உன்னோட இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வேணும். என்ன பண்ண போறேன் நான் வந்து உங்ககிட்ட என்ன பண்ண போறேன்? ஒண்ணுதான் பண்ண போறேன். உன் காலடியில ஒரு புஷ்பமா உன் காலடியிலே சேர்ந்து அங்கே இருக்க போறேன். அது ஒண்ணுதான் எனக்கு ஆசை, வேற எதுவும் இல்லை. ஆனா எனக்கு இந்த ப்ராசஸ்ல இந்த இதுல வந்து எனக்கு வேண்டாத 1000 விஷயங்கள் வரும். அது எல்லா வேண்டாத விஷயங்களையும் வேண்டிய விஷயமா மாத்தி என்னுடைய அன்வான்ட் டிசைர் எல்லாம் தூக்கி தள்ளி வச்சுட்டு அதெல்லாம் நல்ல விதமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாத்தி உன் காலில் நீ சேர்த்துன்றும். நான் இது ஒண்ணுதான் உன்னை கேட்கறேன். அதுவும் எனக்கு தனித்தனியா இல்லை, இந்த நாங்க எல்லாரும் கும்பலா வந்து உன்கிட்ட வந்து சேர்ந்து இது பண்ணணும். அப்போ எத்தனை தயாலுவா இருப்போ கோதை, எல்லாரும் சேர்ந்து போலாம் வா அப்படின்னு. ஸோ
இதுதான் வந்து இன்னைக்கு மெயின் ஸ்லோகம். இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. இந்த கதை வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பண்ணி முடிக்கலாம். கதை பார்த்தேன்னா இப்ப வந்து அவ அப்பா வந்து அவளுக்கு ஒரு சேவை கொடுக்கறார். டெய்லி பூ கட்டுமா, பெருமாளுக்கு போடலான்றார். ரங்கமன்னாருக்கு வந்து பூ போடுறது மட்டும்தான் அவளுடைய, மாலை கொடுக்கறது மட்டும்தான் அவளோட வேலை. சரி, அவ குழந்தையிலேருந்தே இப்படி பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, ஒரு நாள் அர்ச்சகர் அவசர அவசரமா கேட்கிறார், பெரியாழ்வார் குடுங்கோ, மணி ஆயிடுத்து போடணும், குடுங்கோ குடுங்கோ. இவ போயிட்டு வந்து கொதை குடுன்றார். இவளுக்கு வந்து ஒரு ஹேபிட் என்னன்னா, பழக்கம் என்னன்னா, அவ போட்டுன்ட்டு தான் சூடி கொடுத்த சுடற்கொடியே அவ போட்டுன்ட்டு தான் தருவாளே தவிர ஃப்ரெஷ்ஷா கொடுத்துட மாட்டா. அது வந்து அவ அப்பாக்கு தெரியாது. ஸோ அவ கேட்கும் போது அவ என்ன பண்ணா, ஏற்கனவே போட்டுன்ட்டா. அவ அப்பா வந்து கேட்க உடனே இப்படி கொடுத்துட்டா கையில. அவர் அவசர அவசரமா போய் அர்ச்சகர் கையில கொடுத்த உடனே அவர் வந்து போட போறார் சுவாமிக்குன்னு பார்த்த உடனே அங்க கேசத்தை பாக்குறார். பெரியாழ்வார் என்ன ஆச்சு அப்படின்னு கோவப்படுறார். சூடி கொடுத்த மாதிரி இருக்கு, கேஷம் இருக்கு அதுல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும் நீங்களே அப்படின்னு கையில கொடுத்துடுறார் கோவமா. அத கையில பார்த்த உடனே கேஷம் இருக்குன்னு உடனே போறார் கோதை கிட்ட. கோதை, பெருமாள் வேணும் பெருமாள் வேணும் டெய்லி சொல்லுவேன் நானும். சரி சரி குழந்தை நன்னா வளர்ந்துருக்குன்னு பார்த்தேன். பெருமாள் கிட்டே அவமரியாதையா போட்டுட்டு கொடுத்துட்டியா, சூடி கொடுத்தியா, நீ போட்டுண்டாதா, புடி கோதை, நானே பாத்துக்கிறேன், நானே போய் மாலையை கட்டிக்கிறேன் அப்படின்னு கோமா போயிட்டு. ஆனா அவர் அதை சொல்லும் போது நிறைய பேர் பார்த்துட்டா. அதை நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் பார்த்துட்டா. நிறைய பேர் பார்த்தா நிறைய பேருக்கு தெரிய வந்துடும். ஒருத்தருக்கு நியூஸ் போச்சுன்னா எல்லாருக்கும் தெரிய வந்துடும் இல்ல. இவரே போய் என்னமோ மாலையை கட்டினார் அவசர அவசரமா. அர்ச்சகர் கிட்ட தப்பா எடுத்துக்காதீங்க, குழந்தை பாவம், நீங்க எடுத்துக்கோங்க, என்னங்க இது இப்ப போட்டுருங்க. நீங்க அங்க போய் போட்டா தோளுல ஒண்ணுமே நிக்க மாட்டேங்கிறது, எல்லாம் அருந்து கீழே விழருது, எதை போட்டாலும் விழருது. அப்ப அர்ச்சகர் வந்து என்னன்னு புரியல, முன்னாடி இருக்கிற மாலையை வேணா போட்டு பார்க்கலாமா, அருந்து விழருது. சம்பங்கி வேணா போட்டு பார்க்கலாமா, எதை போட்டாலும் அருந்து விழருது. அப்போ அந்த பிரிசைடிங் டெய்டி ரங்கமன்னார்கிட்ட இருந்து குரல் வருது, சூடி கொடுத்த சுடர் கொடி இருக்கால, அவ மாலையை கொண்டா. ஓடுறார் பெரியாழ்வார். அர்ச்சகர் இவர்கிட்ட சொல்லி இவர் ஓடுறார். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டாள் அப்படின்னு கூப்பிடுறார். என்னப்பா நீ நான் ஆண்டாள்னு கூப்பிடுற, அவன் ஆண்டவன் நீ ஆண்டாள். உன் மாலையை கேட்கறான், குடுக்கோத அப்படின்ற. வாங்கிட்டு போய் போடுறார். அதுக்கு ரொம்ப அழகா ஒரு இது இருக்கு. கோதா குந்தல சௌகந்திய மால்ய மகார. என்னன்னா அவ ஏற்கனவே அவளுக்கு வந்து ரொம்ப அழகான கேசம் இருக்கான். கேசம் உட்காண்டது தானே பிரச்சனை, ஆனா அவ கேசம் தான் இருக்கலே அழகு. சௌகந்திய பயங்கர வாசனை உள்ள ஒரு மாலையை கையில வச்சுட்டு இருக்கா. அதுல அவளுடைய கேசம் உட்காந்து இருக்கா. அவ கேசம் சாதாரண கேசம் கிடையாது, நம்மள மாலை தலைமை கிடையாது. அது மகார பயங்கர வர்த்திங்க அது, அதனாலதான் அது அங்க போச்சு. அப்போ அவ என்ன பண்றா, அந்த மாலை போய் பெருமாள் கழுத்துல போட்ட உடனே பகவான வந்து அந்த ரங்கனை, அப்பேற்பட்ட ரங்கனை, அந்த ரங்கனை அந்த ரங்கனா உள்ள கூப்பிட்டுக்கிறான். மாலை கொண்டு கழுத்துல சேர்த்த உடனேவே அந்த ரங்கனை உள்ள கூப்பிட்டுக்கிறான். அப்போ இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னு கேட்டேன்னா, பெருமாளுக்கு என்ன, அர்ச்சகரை ஒரு நிமிஷம் கண்ணை மறைச்சு யசோதாவை கிருஷ்ணா மறைச்சார், நான் உன் பிள்ளைதாம்மா, நீ எதுவும் பெருசா அபிஷியலா நினைச்சுக்காதேன்னார்ல. அந்த மாதிரி ஒரு நிமிஷம் அர்ச்சகர் கண்ணை மறைச்சு அந்த அந்த முடி இருக்கிறத வந்து தெரியாம, கேஷம் இருக்கிறது தெரியாம கழுத்துல மாட்டிக்கு தெரியாதா, அப்படி போட்டு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவாளுக்குள்ள நடந்தது அவளுக்குள்ளேயே இருந்திருக்கும், லோகத்துக்கு தெரியாது. சூடி கொடுத்த சுடற்கொடின்னு லோகத்துக்கே அனௌன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்படி ஒரு இதை பண்ணினா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அப்ப என்ன ஆறுது, இவ பிறந்ததே அவருக்கோசரம் தான் அப்படின்னு. இப்ப நீங்க அந்த இதுல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், தீக்ஷிதருடைய பாட்டுல பார்த்தேன்னா, ஸ்ரீரங்க பூரவிஹாரா ஜய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க பூரவிஹாரா. அந்த ரங்கனை பார்த்து பாடின பாசுரம் கோதை வந்து அருளியது திருப்பாவை. இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், 30 நாளும் பாட போறோம். எப்படி பாட போறோம், கோஷ்டியா பாட போறோம். தனியா தனியா போய் பண்றதை விட நம்மளுடைய இதுலயே பார்த்தேன்னா, பக்தி இதுலயே பார்த்தேன்னா கோஷ்டி தான் நம்மளுக்கு. கோஷ்டியா போய் பாட போறோம், கோஷ்டியா பகவானை வேண்டிக்கு போறோம். இருக்கிறது ஒரு டிசையர் தான், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு காலையில எழுந்து பாசுரம் பாடும்போது என்ன நீ புஷ்பமா சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஆயிடுத்து இன்னைக்கு பாசுரம்.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. Hare Krishna. Wonderful pravachan, Mataji. Very nice, Mataji. லிரிக்ஸ் எப்படி கிடைக்கும் எங்களுக்கு? தமிழ் லிரிக்ஸ் எதில் எதோடது? இந்த திருப்பாவை இது. அவளை நான் தர சொல்கிறேன், அனுப்ப சொல்கிறேன். ஓகே மேம், சூப்பர்பா நீங்க சொன்னீங்க மேம். எல்லாமே you gave some inputs from other things also, that is பாகவதம் அந்த மாதிரி சூப்பர்பா சொன்னீங்க. really we enjoyed it. thank you so much. Seeking blessings. நாளைக்கு இதே டைமிங் தானே? Yes, Mataji. Timing is the same, Mataji, for all the classes. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மத்தாஜி, ரொம்ப நல்லா இருந்தது டிஸ்கஷன். தேங்க்ஸ் a lot. அது 10 more minutes இருக்கு. if you want to elaborate also fine, or one more time நீங்க sing பண்ணலாம் மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, சிங் பண்ணட்டுங்களா? மார்கழி திங்கள். யாரோ கேக்குறா? ரஞ்சினி மாதாஜி, நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க பாடுறீங்களா இல்ல யாரோ மாதா ரிக்வெஸ்ட்? அபாவா பாடட்டுமே. மாதாஜி நீங்க பாடுங்க. ஹரே மாதாஜி கிருஷ்ணா, நான் பாடட்டுமா பிரபு? ப்ளீஸ் பாடுங்க மாதாஜி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுமே போதுமினர் நீரழேர், சீர்மல்கமாய் பாடி செல்வ திருமீர்கள், சீர்மல்கமாய் பாடி செல்வ திருமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கன், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லட்டுமா? மீனாட்சி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு டைம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு, டைம் இருக்கா பிரபு? இருக்கு. அந்த கொஞ்சம் மீனாட்சி மாதாஜி ஒன்று பாடுவாங்க மாதாஜி. அவர் போனால இருந்து ஃபேவரட் பாடுவாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு வாட்டி அவங்க பாடணும். ஹரே கிருஷ்ணா. மீனாட்சி மாதாஜி. எஸ் மீனாட்சி மாதாஜி, நீங்க பாட்டு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ம் இல்லையா அவங்க? இருக்காங்க, ஆனா மியூட் பண்ணல, அன்மியூட் பண்ணாம இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. சரி, அப்படின்னா ஜெயந்தி மாதாஜி நீங்க அந்த பொருளுடைய படிச்சுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருள்: அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களை உடையவனும், சூரியனை போல் பிரகாசமான முகத்தை உடையவனும், சரி சார். கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிருக்கேன், உடையவனும், நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். விளக்கம்: இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறார். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறார். 108 திருப்பதிகளில் 106வது பூமியில் காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டும் செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, வேற ஏதாவது டிவோட்டிஸ் கருத்து இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.
ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி பேசினது. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வருவாங்களா? இவங்களே வருவாங்களா? டிஃப்ரெண்ட் டிவோட்டிஸ் மாதாஜி, ஒரு நாளும் டிஃப்ரெண்ட் டிவோட்டிஸ் வந்து அவங்களுடைய உபன்யாசத்தை கொடுப்பாங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. வெரி நைஸ். இந்த பீயிங் த ஃபர்ஸ்ட் டே ரொம்ப எல்லாமே எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணாங்க, எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு. வெரி நைஸ் மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மீனாட்சி மாதாஜி நீங்க ஹரே பாடலாம். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி ரொம்ப பிரவச்சனம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹலோ, ரொம்ப ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஹரே அருமையா கிருஷ்ணா. பண்ணீங்க. ரஞ்சனி மாதாஜி ரொம்ப நல்லா இருந்தது உங்க சூப்பரா இருந்தது. பிரவச்சனம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. எடுத்தவனே முதல் மார்கழியில முதல் நாள்ல பேசினா கேட்கலையம்மா அவளுக்கு, பேசினா கேட்கல, அதை இது பண்றேன் மல்லை. மீனாட்சி மாதாஜி நீங்க பாடலாம். ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. மீனாட்சி மாதாஜி நீங்க பாட ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மீனாட்சி மாதாஜி பாடுங்கிறா. இது பண்ணாலும் மல்லை. கேக்குறது, நீங்க பேசுறது கேக்குறது, நீங்க பாட ஆரம்பிக்கலாம் மாதாஜி, நீங்க பாடுங்க. சரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவீர் போதும் நீரிழையீர், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமிகார், சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமிகார், கூர்வே கொடுந்தொழிலும் நந்த கோபன் குமரன், கூர்வே கொடுந்தொழிலும் நந்த கோபன் குமரன், ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், ஏறாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோ புகழ படிந்தேலொரும்பவாய், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோ புகழ படிந்தேலொரும்பவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நைஸ் மாதாஜி, நல்லா பாடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. What time you start in the evening tomorrow? Same time மாதாஜி. அதான் சேம் டைம். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நான் இந்தியால இல்ல, அதுக்கு தான் கேக்குறேன். இல்ல, நீங்க எந்த பட்டது வேர்ல்ட்ல இருக்கீங்க? துபாய் டைம்னாக்கா 5 நாங்க வந்து CST டைம். CST. இந்தியன் டைம்னாக்கா 6:30. You can calculate accordingly. Okay. 6:30 மார்னிங் உங்களுக்கு. Yes. Okay. Thank you. Thank you. ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் தண்டோர்ப்பணம். ரொம்ப நன்றா இருந்தது பாடியிருந்தன. மீனாட்சி மாதாஜி, தேங்க்யூ. ஹரே Seeking கிருஷ்ணா. blessings. Thank ஹரே you. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வசந்த் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அருமையா எக்ஸ்பிளனேஷன். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji, it's time to leave this room Mataji. Very nice Mataji. Hare Krishna once again. Very nice. Hare Krishna. So we can leave out this room and go to the main room. Hare Krishna. Thank you Mataji once again.